ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமா இருக்காங்களா? கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நண்பர்களே. நாங்கள் எல்லோருமே நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன விஷயங்களை தவிர்த்தால் நலம் பெற முடியும் என்ற பொதுவான நமது ராசி பலன்கள் வாயிலாக இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நமது ராசி பலன்களை அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டனை மறக்காமல் அழுத்தி விடுங்க நண்பர்களே. ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களையும் நீங்கள் பார்த்துக்க முடியுங்க. எந்த விதமான ராசி பலன்களிலிருந்தும் இன்னொரு சேனலுக்கான ராசி பலன்களையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான நேம் இருக்கும். அந்த நேமுக்கு நேராக அந்தந்த ராசிகளுக்கு உண்டான ராசி பலன் சேனல் லிங்க் இருக்கும் நண்பர்களே. ப்ளூ கலர் லிங்க், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதன் மூலமாக உங்களது குடும்ப உறுப்பினர்கள் ராசி பலன்களையும் உங்களது நண்பர்களுடைய ராசி பலன்களையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ நீங்கள் விருப்பப்பட்டால் அனைவருடைய ராசி பலன்களையும் நீங்கள் பார்த்துக்கலாங்க. அந்தந்த சேனலுக்கு போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இரண்டாவது வழியாக நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசிக்கான நேம் என்ன, அதுக்கு முன்னாடி IAM அதை சேர்த்திக்கிங்க. உதாரணத்துக்கு துலாமுக்கு @IAM துலாம் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா துலாமுக்கு உண்டான டுடே ராசி பலன் சேனல் வந்துடும். ஸோ அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கான மற்ற சேனலும் நீங்கள் பார்த்துக்கலாம். @IAM மேஷம், @IAM ரிஷபம், அந்த மாதிரி நீங்கள் எல்லா ராசி பலன்களையும் பார்த்துக்கலாம் நண்பர்களே. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் சுபதின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் 2 சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான வசதிகளும் நீங்கள் பெருக்கிக் கொள்ள முடியும் நண்பர்களே. அது சித்தர்கள் வாக்கின்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது. இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க, குறுக்கு வழி யோசிக்கக்கூடாது. இந்த 2 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான அனைத்துமே இறைவன் வாரி வாரி கொடுக்க காத்திருக்கிறார். நிறைய பேர் சில ராசி பலன்களை நமக்கு ஒர்க் அவுட் ஆகுறதில்லை அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் நான் பொதுவாக சொல்லிக்கிறேன், உங்களுடைய கிரக அமைப்புகள் உங்களுக்கு முழுமையாக சாதகமாக மாறணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாட்டையும் முன்னோர் வழிபாட்டையும் நீங்கள் கண்டிப்பாக மேற்கொண்டே ஆகணுங்க. வருடத்திற்கு 2 முறையாவது நீங்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். அதே போல முன்னோர்களை நீங்கள் வருடம் தவறாமல் வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக அப்பொழுதுதான் உங்களுக்கான ராசி பலன்கள் கிரக நிலைகள் எல்லாமே பூர்ணமாக உங்களுக்கு பலிக்கும் நண்பர்களே. இன்றைய தின ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் 5ஆம் தேதி மார்ச் மாதம் 2023ஆம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் மாசி மாதம் 21ஆம் நாள். இன்றைய தினத்திற்கான நமது தனுசு ராசி நண்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் நண்பர்களே. இன்றைய தினம் அதன் மூலமாக இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அமைந்துள்ளது நண்பர்களே. இன்றைய தினம் இரவு 10:15 சுமாருக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் முடிவடையுதுங்கிறதுனால சற்று ஏறக்குறைய இன்றைய தினம் முழுவதுமாகவே சந்திராஷ்டமம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. எனவே இந்த மாதிரியான தினத்துல நீங்க முக்கியமான 4 விஷயத்துல கவனத்தில் கொள்ளணும் நண்பர்களே. அந்த 4 விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும். அந்த 4 விஷயமும் பொதுவாகவே எல்லாருக்குமே எல்லா துறையினருக்கும், எல்லா விதமான டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கும், மேலும் எல்லா வகையான வாழ்க்கை தருணங்களுக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக பொருந்தும். ஸோ அந்த 4 விஷயம் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. முதலாவதாக நீங்கள் பேராசைப்படக்கூடாது நண்பர்களே. இன்றைய தினம் முழுவதுமே உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிறைய பேர் உங்களை பணத்தை ஏமாத்துறதுக்காக நிறைய பேர் சில ஆஃபர்ஸை கொண்டு உங்களை ஏமாற்ற பார்ப்பாங்க. ஸோ எதையும் நம்பிடாதீங்க, யாரும் நம்பியும் பணத்தை கொடுத்துடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் பணத்தை வெளியே எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ரொம்ப அத்தியாவசியம் மட்டும் பணத்தை வெளியிடுங்க. புதிய முதலீடுகள் எதுவுமே செய்ய வேண்டாம். பேராசைப்பட்டு பணத்தை எதிரும் முதலீடு செய்யாதீங்க நண்பர்களே. இரண்டாவதாக தேவையில்லாத பயத்தை மனசில் வச்சுக்க கூடாதுங்க. இது நடந்துருமோ அது நடந்துருமோன்ட்டு நடக்காத ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டு நேரத்தை கடத்த வேண்டாம். அதன் மூலமாக உங்கள் சக்தி வீணாகும், காரியங்களில் லேட்டாகும். எனவே அதை தவிர்த்து விடுங்க நண்பர்களே. மூன்றாவதாக இந்த தினம் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மறந்தும் கூட யாரையும் கடுஞ்சொற்களால் பேசிவிடக்கூடாது. முடிந்தால் கனிவாக பேசுங்க, இல்லைன்னா பேசாமல் அமைதியாக இருக்கிறது நல்ல நண்பர்களே. வாக்குவாதங்கள் ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டு பேசிகிட்டே இருக்க வேண்டாம். நீங்கள் பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இருக்காது. வாக்குவாதங்கள் இன்னும் முற்றத்தான் செய்யும். ஸோ அதை நீங்கள் இந்த தினம் தவிர்த்து விடுங்க. மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு காதில் வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கான நேரம் வரும், அப்பொழுது நீங்கள் பேசிக்கொள்ளலாம். நாவடக்கம் இந்த தினம் உங்களுக்கு அதிக நன்மைகளை தரும் நண்பர்களே. நான்காவதாக முக்கியமான எந்த முடிவுகளும் இந்த தினம் எடுக்கக்கூடாதுங்க. முக்கியமான செலவுகள் எதையுமே இந்த தினம் நீங்கள் செய்யக்கூடாது. இந்த தினம் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டுங்க. எல்லா காரியத்திலும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும்.
10 காரியங்கள் இன்னைக்கு செஞ்சாகணும் கட்டாயம் இருந்தாலும் அதில் 4வது நீங்கள் உருப்படியாக செஞ்சாலே போதும்னு நீங்கள் நினைக்கணும். ஸோ ஒவ்வொன்றிலையும் கவனமாக காரியங்களில் ஈடுபடுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பான ஒரு நாள் அமைங்க. இந்த 4 விஷயங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துறது ரொம்ப அவசியம். தியானம், இறை வழிபாடு போன்றவற்றை செய்து கோபத்தை கட்டுப்படுத்தலாம். இந்த 4 விஷயங்களையும் இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில நல்ல ஐஸ்வர்யங்களை, காதல் வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்க்கையிலும், அலுவலக பணியிலும் என்ன எல்லாத்துலேயுமே நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். 2வதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானது மாற்றணும் அப்படின்னா, இன்றைய தினம் நீங்கள் ஆரஞ்சு கலரை யூஸ் பண்ணலாங்க. மேலும் இன்றைய தினம் நம்பர் 2 2ஆம் நம்பர் நீங்கள் உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நண்பர்களே, நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருக்கிற நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்களுக்கும் அதனால் கண்டிப்பாக பெனிஃபிட் இருக்குது. ஸோ அனைவருமே நமது சேனலோடு இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இன்றைய தினத்திற்கான நமது தனுசு ராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது, நமது தனுசு ராசி அன்பர்கள் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு தேவையில்லாத விவாதங்கள் நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே. நாவடக்க நன்மை தரும். இன்றைய தினம் கணவன் மனைவியிடையே ஆரோக்கியமற்ற சில விவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்க தவிர்த்து விடுங்கள். இன்றைய தினம் இல்லறம் சிறக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க. உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். இன்றைய தினம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் செலவுகள் நிறைய ஆகுங்க. சில வீடு வாகனம் தொடர்பான பராமரிப்பு தொடர்பான சில விரயங்கள் எனக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எந்த ஒரு செலவாக இருந்தாலும் முடிந்த அளவுக்கு தள்ளி போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நாளைக்கு செஞ்சுக்கலாம், நீங்க விட்டுறது நல்லது நண்பர்களே. முடியாத பட்சத்தில் செய்யலாம். வியாபாரம் சார்ந்த பணிகளில் கொஞ்சம் யோசித்து நிதானத்தை செயல்படுங்க. வியாபாரம், அலுவலக பணிகள் என்ன எல்லாத்துலேயுமே இன்னைக்கு நிதானம் தேவை நண்பர்களே. இந்த தினம் செலவுகளை கட்டுப்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் வேகமாக நீங்கள் செயல்படணும் அவசியம் இல்லை. விவேகமாக செயல்பட்டால் போதும். பயணங்களின் போது விவேகம் வேணுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு மறதி தொடர்பான சில பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி நீங்கள் எழுதி வைத்துக்கொண்டு உங்களது காரியங்களில் ஈடுபடுங்க நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்பட்ட உள்ள பிரச்சனைகள் பெரும்பாலான நீங்கினாலும் கண்டிப்பாக கொஞ்சம் லேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. நீங்கள் ஈஸியாக முடியும்னு நினைச்ச காரியங்கள் கூட இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் ஆகலாம், கொஞ்சம் லேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால இன்னைக்கு நீங்க டென்ஷன் ஆக தேவையில்லை. கொஞ்சம் பொறுமையோடு செயல்படுங்கள். கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ ஒன்